அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி ஒரு அருமையான பால் பணியாரம் ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். அதுக்கு ஒரு 150 கிராம் வெள்ளை உருட்டு, ஒரு 150 கிராம் பச்சரிசி எடுத்துருக்குறோம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை தண்ணி விட்டு ஒரு 2 தடவை அலசிட்டு இன்னொரு தண்ணி விட்டு கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்குவோம். இதை 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறிடுச்சு. நல்லா இந்த பதத்துக்கு நல்லா ஃபுல்லாக ஊறிடுச்சு. இதை ஒரு வடை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இதை இப்போ நம்ம மாவை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். உப்பை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஃபுல்லாக உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பணியாரத்துக்கு நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம இந்த பணியாரத்தை சுட்டு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பெரிய தேங்காவை இந்த மாதிரி கீறி எடுத்துருக்குறோம். இதை வந்து ஃபுல்லாக அரைச்சி பால் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு தேங்காவை நம்ம ஃபுல்லாக அரைச்சி பால் எடுத்துட்டோம். இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்குவோம். அதோட ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சுகர் எல்லாத்தையுமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இது ஃபுல்லாக எல்லாம் கரையிற வரைக்கும் இதை கலக்கி எடுத்துக்குவோம். ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன பவுலாக அந்த ஆயிலில் அப்படி எடுத்து போட்டுக்குவோம். நம்ம ஃபுல்லாக இந்த அளவுக்கு ஃபுல்லாக இதை பொரிச்சு எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இதை எல்லாத்தையும் ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இதை தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஒரு பெரிய பவுலில் மாற்றி அதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கிற எல்லாத்தையுமே இந்த தேங்காய் பாலில் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம தேங்காய் பாலில் ஆட் பண்ணிட்டோம். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஃபுல்லாக இதை ஊற விட்டுருவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு அரை மணி நேரம் தேங்காய் பாலில் ஊற வச்சுருந்தோம். இப்போ எப்படி ரெடி ஆகிக்கிறத பார்ப்போம். நல்லா ஃபுல்லாக அந்த தேங்காய் பாலை பூரா அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு ஜூஸியான ஃப்ளேவரில் நல்லா பக்காவாக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.